நம்ம சைட்டு உள்ளக்க வந்து மேக்ஸிமம் வந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் புக் பண்ணி தான் போகிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட அமைப்பு சார். நம்ம சைட் வந்து பூந்தமல்லியிலேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், அதாவது பெங்களூர் நேஷனல் ஹைவே ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஒரு 400 மீட்டர்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து மாமரம் இருக்கிறனால வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அந்த மரத்தோடைய வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் 20 இயர்ஸ் இருக்கும். இந்த இடம் வாங்குறவங்களுக்கு அந்த மரம் சொந்தம் தான். அது பெரிய ப்ளஸ் தானே உங்களுக்கு. எல்லா சைஸுமே ஃபேஸிங் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து 610 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மினிமம் சைஸ் பிளாட் இருக்குது உங்களுக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் வரும். புத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது. பூந்தமல்லியிலேருந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க, பூந்தமல்லியிலேருந்து புது ஏர்போர்ட்டு பரந்தூர் சொல்லுவாங்க. அந்த பரந்தூர் நியூ ஏர்போர்ட்டுக்கு 19 ஸ்டேஷனில் இங்கே வந்து ட்ராக் போட போகிறாங்க. அது ஒரு 5வது ஸ்டேஷன் தான் நம்ம சைட்டுக்கு அப்படியே வந்து மெயின் ரோட்டில் வருது சார். அப்போ ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, மெட்ரோ நம்ம சைட்டு பக்கத்தில் வர்றதுனால வாங்குறவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 500 crores திரைப்பட நகரம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சட்டசபையில் கூட தீர்மானம் போட்டிருப்பாங்க. நீங்கள் நியூஸில் கூட பார்க்கலாம். நீங்கள் அதை நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 2 கிலோமீட்டரில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் நேர்களே. சென்னையில பூந்தமல்லி ஏரியாவுல புதுசா வர இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற CMDA அண்ட் ரேரா அப்ரூவ் கொண்ட ஹைடெக் ஹவுசிங் நிறுவனத்தோட JJS கிறிஸ்ட் மனைப்பிரிவு சென்னை பூந்தமல்லியில பெங்களூரு ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கு. மனைப்பிரிவோட எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி அந்த நிறுவனத்தோட டைரக்டர் திரு பாக்யராஜா அவர்களிடம் கேட்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பில்டர்ஸ் மில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சைட் வந்து JJS கிறிஸ்ட்னு சொல்லி ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா பூந்தமல்லி சார். பூந்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. நம்ம சைட் வந்து பூந்தமல்லியிலேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், அதாவது பெங்களூர் நேஷனல் ஹைவே ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஒரு 400 மீட்டர்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். பூந்தமல்லியிலேருந்து நம்ம சைட்டு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். அப்புறம் திருமலைசிலேருந்து நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் நம்ம சைட் பண்ணிகிட்ருக்கோம். அவுட்டர் ரிங் ரோடு நசரத்துப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸில் வரும் உங்களுக்கு. பூந்தமல்லியிலேருந்து வரும்போது நம்ம சைட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சைட்டை நீங்கள் டுவர்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டரில் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துடும். உங்களுக்கு டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டரில் டோல்கேட் வந்துடும் உங்களுக்கு. இந்த மனைப்பிரிவில் 610 சதுரடியில இருந்து வீட்டு மனைகளை வாங்கலாம். பலன் தரக்கூடிய மாமரங்களுடன் கூடிய மனைகளும் சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. பாருங்க, இதான் நம்மளோட சைட்டு. இது டோட்டலாக வந்து ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. சைட்டு உள்ளக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக் பிரிக் ரோடு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு உள்ள ஃபுல்லாமே மாமரமாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. நம்ம சைட்டு உள்ளக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் புக் பண்ணி தான் போகிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட அமைப்பு சார். சைட்டு உள்ளக்கு வந்து நிறைய வந்து ரோடு வந்து ப்ராடாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் கொடுத்தா என்ன பண்ணிருக்காங்க, ரோடே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்பேஸ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த இதில் வந்து மரக்கன்று வைக்கிறக்கான்னு என்ன பண்ணாங்க, நம்ம மேனேஜ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாமரம் இருக்கிறனால வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அந்த மரத்தோடைய வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் 20 இயர்ஸ் இருக்கும். இந்த இடம் வாங்குறவங்களுக்கு அந்த மரம் சொந்தம் தான். அது பெரிய ப்ளஸ் தானே உங்களுக்கு. அதில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் வந்து நிறைய வந்து கஸ்டமர் புக் பண்ணி நிறைய பழங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். நான் அது இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு உள்ளக்க எந்த நேரம் 24/7 லைட்டு உங்களுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. சைட்டு உள்ளக்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறனால எப்போ வேணால் வீடு கட்டி குடி வரலாம் சார். அது ஒரு பெரிய ப்ளஸ் சார் அந்த இடத்துல. இப்போ நம்ம சைட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே ஃபேஸிங் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து 610 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மினிமம் சைஸ் பிளாட் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் 750 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில், 1200, 1400, அப்புறம் ஒரு கிரவுண்டு கூட நம்மகிட்ட பிளாட் சைஸ் இருக்குது சார். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஏதாவது ஒரு பிளாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மாதவரம் கிளாம்பாக்கத்தை அடுத்து பயன்பாட்டுக்கு வர இருக்கிற குத்தம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம், மெட்ரோ ப்ராஜெக்ட், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபிலிம் சிட்டி அப்படின்னு நிறைய டெவலப்மெண்ட்களும் இந்த ஏரியாவில் இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு. அது பற்றி திரு பாக்யராஜா அவர்களிடம் விரிவாக கேட்கலாம். சார், நம்ம சைட் பக்கத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில்
ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் வரும். குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது சார். இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சென்னை வெஸ்ட்டு போகிற பஸ்ஸு எல்லாமே இங்கே தான் வந்து நிற்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிறது, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த பக்கம் போகிற பஸ் எல்லாமே குத்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு 1.5 மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் இந்த ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துடைய மதிப்பு வந்து 2 மடங்கு ஏறியும் சார். அது வந்து பெரிய ப்ளஸ் அது. ரெண்டாவது மெயினாக வந்து அவங்களுக்கு பூந்தமல்லியிலேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. மெட்ரோ வந்தாலே அந்த ஏரியா டெவலப் ஆகிருக்குன்னு அர்த்தம் சார். அப்போ நீங்கள் மெட்ரோ பூந்தமல்லியிலேருந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க, பூந்தமல்லியிலேருந்து புது ஏர்போர்ட்டு பரந்தூர் சொல்லுவாங்க. அந்த பரந்தூர் நியூ ஏர்போர்ட்டுக்கு 19 ஸ்டேஷனில் இங்கே வந்து ட்ராக் போட போகிறாங்க. அது ஒரு 5வது ஸ்டேஷன் தான் நம்ம சைட்டுக்கு அப்படியே வந்து மெயின் ரோட்டில் வருது சார். அப்போ ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா மெட்ரோ நம்ம சைட்டு பக்கத்தில் வர்றதுனால வாங்குறவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது சார். 3வது சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஃபிலிம் சிட்டி 500 crores திரைப்பட நகரம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சட்டசபையில் கூட தீர்மானம் போட்டிருப்பாங்க. நீங்கள் நியூஸில் கூட பார்க்கலாம். நீங்கள் அது நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 2 கிலோமீட்டரில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தம் 159 ஏக்கரில் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி கோடம்பாக்கத்தில் எப்படி வந்து ஃபுல்லாக திரைப்பட ஃபுல்லாக எப்படி நடந்துகிட்ருக்கோ அங்கேயும் எல்லாம் என்ன சிட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இந்த திரைப்பட நகரத்தில் உள்ள உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறனால அப்போ இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லின்னு சொன்னாலே கோடம்பாக்கம் எப்படி ஃபேமஸோ அடுத்து வந்து பூந்தமல்லின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டு சார் என்னை பொறுத்த வரைக்கும். லொயோலா காலேஜ் உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்கள் மனைப்பிரிவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே வந்து லைலாவுடைய குரூப்ஸு, லைலாவுடைய இன்டர்நெட் ஸ்கூல்ஸ் இருக்குது, லைலாவுடைய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு இன்ஜினியர் காலேஜ் இருக்குது. ரொம்ப கிட்டே தான் நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிளாக ஒரு 200 மீட்டர்ஸில் நம்ம வந்து காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸு. ரெண்டாவது நம்ம சைட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்ட்டன் சொல்லி ஒரு இன்டர்நெட் ஸ்கூல் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்குது சார். நீங்கள் பூந்தமல்லியிலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெங்களூர் நேஷனல் ஹைவே ரோட்டில் ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஸ்டியூட் காலேஜ் இருக்குது, சவிதாவுடைய மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சாஸ்தாவுடைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அப்படியே இந்த ராஜலட்சுமியுடைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அப்புறம் இந்த கிங்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லியிலேருந்து டுவோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்கிறனால வாங்குறவங்களுக்கு அடுத்த ஏதாவது ஒரு பிள்ளைகளை வந்து சேர்க்கணும் அப்படின்னா இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இந்த மணிப்பிரிவில் ஒரு சதுரடி மனையோட பிரைஸ் என்ன? திரு பாக்யராஜா அவர்களிடமே கேட்கலாம். சார் இப்போ நம்ம சைட்டு உள்ளக்க பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து முன்னாடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு இப்போ அவங்களாவே கட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சைட்டு உள்ளக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 3,999 ரேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த பொங்கல் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யார் முன்னாடி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யார் முன்னாடி வரவங்களுக்கு அந்த ஆஃபரை எடுத்துக்கலாம். வீடு கட்டுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து 2,200 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுக்குறோம், 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி கொடுக்குறோம், 1,200 2,400 வரைக்குமே வீடு கட்டி கொடுக்குறோம். உங்கள்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குதோ அதுக்கிட்ட என்ன பண்ணால் நம்ம வீடு கட்டி கொடுக்க முடியும் சார். ஒரு சைட்டு டெவலப் பண்ணி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்கிற ரோட் பேட்டர்னாக இருக்கட்டும், அந்த டெவலப் பண்ணி இருக்கிற வச்சு தானே பண்ணுவோம், அந்த ஏரியா டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்களே, அதே போல் நம்ம சைட்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ வந்து வீடுகள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு வீடு கட்டுறாங்க, அங்கே ஒரு வீடு கட்டுறாங்க, அங்கே ஒரு வீடு கட்டுறாங்க, இங்கே ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சைட்டு உள்ளக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வீடுகள் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வீடு 70 வீடு உள்ளே கூடியாந்துடும். ஏன் அப்படின்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லேஅவுட்டு கிடையாது சார். நான் வந்து அதை உறுதியாக சொல்கிறேன். இது வந்து 100% அக்காமடேஷன். ஏன்னா இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறவங்க யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் 80% பீப்புள் வந்து வீடு கட்டி வரணும் அந்த தாட்டில் இருக்கும்போது அப்போ அவங்களாம் வீடு கட்ட ஆரம்பிச்சா அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வீடு வரும்போது நல்லா டெவலப் ஆயிரும், ரேட்டு ஏறிடும் சார். நீங்களும் இந்த ஜேஜேஎஸ் கிறிஸ்ட் மனைப்பிரிவில் வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.